ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி நடக்குது. முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி போராடி வெற்றியை வாங்கிட்டாங்க. ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் திரும்ப வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்குவாட் செலெக்ஷனில் கூடுதல் முக்கியத்துவம் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக ஒரு 3 மாற்றம் இருக்கும் அப்படின்னு விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி 2 பேரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு நாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பைக்கு முன்பாக இந்தியா விளையாடக்கூடிய போட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் பரிசோதனை அடிப்படையில் வீரர்களை மாற்றி மாற்றி களமிறக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் முதல் ஒரு நாள் போட்டியில் சிறப்பாக விளையாடலை. அதனால் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் KL ராகுலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் வீரர்களாக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் விராட் கோலி களமிறங்குவார். 4வது இடத்துல ரிஷப் பண்ட் களமிறங்குவார் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அம்பத்தி ராயுடுக்கு பதில் ரிஷப் பண்ட் களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5வது இடத்துல வழக்கம் போல் தல தோனி, 6வது இடத்துல கேதர் ஜாதவ். இந்த 2 இடங்களும் மாற்றம் இருக்காது மிடில் ஆர்டரில். அடுத்து 7வது இடத்துல விஜய் சங்கர் இறங்குவார். 8வது இடத்துல ரவீந்திர ஜடேஜா இறங்குவார். அடுத்த 3 பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா மற்றும் முகமது ஷமி இவங்க 2 பேரும் களமிறங்குவாங்க. ஸ்பின் பவுலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சஹாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும், குல்தீப்பை உட்கார வைப்பாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த 3 மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆடுகளத்தோட தன்மையை பொறுத்து அந்த சமயத்தில் விராட் கோலி இந்த 3 மாற்றத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.